ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வித்து பாப்பா சேனல். பாசிப்பருப்பு கடைகள் செய்யலாம் வாங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பை வானலில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 காஞ்ச மிளகாவா, பூண்டு, கொஞ்சம் வெங்காயம், ஒரு 2 தக்காளி, மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நான் இது 1 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்தேன். அதனால் இந்த டம்ளருக்கு ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை குக்கரை மூடி வச்சு ஒரு 5-6 விசில் விட்டு இறக்கி வச்சுக்கணும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். 1 ஸ்பூன் கொத்தமல்லி, ஒரு 3 மிளகாய், இது நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு மிக்ஸியில் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போது குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணி வச்சு பாசிப்பருப்பு நல்லா மலர்ந்து நல்லா வெந்திருக்கு. நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம அந்த பொடி பண்ணி வச்ச மசாலா, கொஞ்சம் தேங்காய், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கடைஞ்சி விடணும். இது நல்லா கடைஞ்சிட்டு இப்போது ஒரு வானலை அடுப்பில் வைத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கடைஞ்சி வச்ச பாசிப்பருப்பை இதில் சேர்த்து நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை கொதிக்க வைக்கணும். இது நல்லா கொதித்ததும் இதில் கொஞ்சம் மல்லித்தழை தூவிட்டு ஒரே 1 ஸ்பூன் நெய் போட்டு இறக்கினா சுவையான பாசிப்பருப்பு கடைகள் ரெடி. இது ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃபனோடையும் சாப்பிடலாம், சாதத்தோடையும் சாப்பிடலாம். நீங்களே இதை எப்படி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.